ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநந்தி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கங்கா வந்துட்டு யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு குமரன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா அவங்க அத்தைக்கிட்ட யமுனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இங்கே விஜய், நிவின், குமரன் இவங்க 3 பேரும் பசுபதியோட பையனை தூக்கி சாரதாவோடைய அவருடைய கணவருடைய ஞாபகமாக இருக்கிற வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போது இங்கே விஜய், குமரன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ஏன் தம்பி இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சொல்லிடுறாங்க. சரி உட்காருங்க, சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதே படுத்து தூங்க போயிடுறாங்க. இப்போது இங்கே கங்கா இருந்துக்கிட்டே இப்போ குமரன் கிட்ட வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க, உங்ககிட்ட கடையில் நான் அத்தனை தடவை சொல்லி கூப்பிட்டு வந்தேன், விஜய் டேபிளில் உட்காந்தா நீங்களும் டேபிளில் தான் உட்காரோம் அப்படின்னு. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு விஜய் மட்டும் எதன ஃபெஸ்ஸெல்லாம் மேலே உட்காந்துக்கிட்டு நீங்களும் மாப்பிள்ளை அவரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை தானே அப்படின்னு இங்கே கங்கா வந்து கேட்கவும், இங்கே பாருங்கங்க, ஏதோ விஜய் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அதனால் அத்தை அவரை பார்த்து கவனிக்குது. நான் இந்த வீட்டில் இத்தனை நாளாக கீழே உட்காந்து பழகினவர் தானே, ஆனால் விஜய் அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரன் சொல்லவும், அதான் அவரும் நமக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க, அவரே விட்டால் கூட காவேரியும் இங்கே உன் அத்தையும் விடாது போல இருக்கு, நீங்கள் அப்படியே தாங்கன்னு தாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கங்கா உட்காருவா, வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிவின் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே உட்காந்து அவங்களும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருந்தே வராங்க. என்னம்மா நீ சாப்பிட்டாச்சா, இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிவின் நீ வரவில்ல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. என்னம்மா எனக்காக நீ எதுக்குமா வெயிட் பண்ணுற, நான் போட்டு சாப்பிட்டுக்க மாட்டேனா, நீ படுத்து தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிவின் சொல்லவும், அப்போது இவ்வளோ நாளாக நீ தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தியா, ஏன் உன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவள் உனக்கு உட்காந்து நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி உனக்கு சாப்பாடு போட மாட்டாளா, என்ன நீ வருவேன்னு கூட பார்க்காம அவள் பாட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுடைய அம்மா கேட்கவும், நிவினோடைய அம்மா, நிவின் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. மா போடலைன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து சொல்கிறாங்க. அது எப்படிப்பா, இங்கே பாரு நிவின், உனக்கும் அவளுக்கும் செட் ஆகலை, பிடிக்கல அப்படின்னு இதுலேருந்தே எனக்கு தெரியுது, அவளை ஏன் இன்னும் அப்போ இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தேன், பிடிக்கலன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பிவிட வேண்டியது தானே, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் அம்மா பண்ணி வைப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிவின் வந்துட்டு அவங்களுடைய அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துக்கிட்டு எதுக்கம்மா இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் சொல்கிறாங்க. இங்கே பாரு நிவின், என்கிட்ட பேசி சமாளிக்கலான்னு மட்டும் நினைக்காத, அவளை உனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ பேசுகிற விதத்துலேருந்தே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுடைய அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மா நீ போய் படுமா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நிவின் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பிசாசை இன்னும் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசையா, அதுதான் என் தலையில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்து போகாமல் விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவளை நான் எப்போவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பேன், குமரன் நான் வேலை அவள் இன்னும் இங்கே இருக்கா, கூட சீக்கிரத்தில் நீங்கள் சொன்னதை நடக்க போதுமா, அவளை கண்டிப்பாக இதே எண்ணத்தோட அவள் இருந்தா அப்படின்னா அவளை துரத்து விடுறது தவிர வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தூங்கி எதிர்ச்ச உடனே மறுநாள் காலையில் இங்கே நிவினுடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பசுபதியோட பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நிவின் இருந்துக்கிட்டு எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாமா பையனை கூட்டிகிட்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லவும், அப்படி ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிவின் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு வரத்துக்காக பிக்கப் பண்ணிட்டு வரத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே அடுத்தபடியாக நிவின் உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என் அம்மா வீட்டிலேருந்து அவனை பிக்கப் பண்ணிட்டு வர கிளம்பியாச்சு, இந்த டைமில் இந்த பஸ்ஸில் வந்து அவன் வருவான், என் அம்மா வந்து கூட்டிகிட்டு இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நாம் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நிவின் நீ சொன்ன மாதிரியே நம்மளுடைய இடத்துக்கு அவனை நீ கூட்டிகிட்டு வந்துடுவல்ல அப்படின்னு, அதெல்லாம் என்னுடைய பொறுப்பு விஜய், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கிளம்பி வந்துட்டு நிவின் வந்துட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுடைய அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வழியில் பாதி வழியிலே வந்துட்டு காரில் வந்துட்டு நிவின் வந்து போயிட்டு அட்டை வலிச்சுட்டு நிற்கிறாங்க. யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. வழியை மறைச்சிக்கிட்டு யார் வழிவிடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் கத்துறாரு. ஸோ அப்போ தான் நிவின் கீழே இறங்குறாங்க. நிவின் நீ அப்படின்னு யாரம்மா உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு டிரைவர் வந்துட்டு. என்ன நிவின் நீ திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா மச்சான் வரானா அவனை பிக்கப் பண்ண நான் வராமல் எப்படிம்மா வீட்லேயே அவங்க கூட வரணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் டைம் ஆகிடுச்சி நான் இன்னும் குளிச்சுட்டு ரெடி ஆகவே இல்லை அப்படின்ட்டுதாம்மா உன்னை நான் போக சொன்னேன் எப்படிம்மா நான் மச்சானை பிக்கப் பண்ண பாதியிலே வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு நிவின் வந்து கேட்குறாரு. இப்போது இங்கே எங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு பாத்தியா நிவின்க்கு மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ அந்த காரில் வரியா நான் மச்சான் கூட பேசிக்கிட்டு இந்த காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா நானும் இதுலேயே வரேனே அதான் இடம் இருக்குல்ல அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இல்லைம்மா உனக்கு முன்னாடி எல்லாம் செட் ஆகாது நீ வா நீ அந்த கார்லேயே வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விடாப்பிடியாக அவங்களுடைய அம்மாவை துரத்தி விட்டுறாரு. ஸோ இப்போ இங்கே உட்காந்து நம்ம நிவின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிரைவரையும் போகிற வழியிலே இறக்கி விட்டுறாரு. ஸோ நீங்கள் போங்க நான் கார் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் பசுபதியோட பையனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக வந்துட்டு விஜய் நிவின் வந்துட்டு பிளான் போட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நிவின் வந்துட்டு என்ன வீட்டுக்கு போகாமல் எங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் கேட்டுட்ருக்காரு. ஸோ அவங்களுமே வந்துட்டு எப்படியும் நம்ம அத்தை பையன் அப்படின்ற ஒரு இதில் நம்பிக்கையாக வந்து கூட வராரு. ஆனால் நிவின் வந்துட்டு பிளான் போட்டு கடத்திட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போது இங்கே பசுபதி அவங்க ராகினி இவங்கெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பையனுக்காக. ஸோ அப்போது இவங்க மட்டும்தான் காரில் வந்துட்டு அவங்களுடைய தங்கச்சி மட்டும்தான் போகிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே என்னம்மா எங்கே என் பையன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினியும் பசுபதியும் ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா அவன் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா நீ தானம்மா கூட்டிகிட்டு வரேன்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பசுபதி வந்து கேட்கவும் இல்லைண்ணா அதாவது நான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாதி வழியிலே நிவின் வந்துட்டு நீ அந்த காரில் போமா நான் வந்துட்டு மச்சானை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மச்சானையும் மாப்பிள்ளையும் ஏதோ பேசிக்கிட்டே வராங்க போல இருக்குது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேஷுவலாக சொல்லிவிட்டு நிவினோடைய அம்மா வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ நிவின் கூட வரான் அப்படின்ற உடனே இங்கே பசுபதிக்கும் ராகினி என்னப்பா இது நிவின் கூட்டிகிட்டு வர போகிறானா ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லவும் கரெக்டாக சொல்கிறேம்மா என்னவோ தப்பாக இருக்குது ஏதோ வந்து நிவின் பிளான் போடுறான் போல இருக்குது இன்னும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கு டவுட் வந்துடுது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது கூட்டிகிட்டே வர்றதே இல்லை எங்கம்மா நிவின் கூட்டிகிட்டு வரான்னு சொன்னேன் இன்னும் அளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பசுபதி வந்து கேட்கவும் அதானே எனக்கு புரியல ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இந்நேரம் வந்திருக்கணுமே அப்போவே என் கூடவே வந்தாங்களே பார்த்து தூத்தலை எங்கன்னு தெரியலையேண்ணே ஒருவேளை டிராஃபிக் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கவும் தெரியலம்மா நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க நிவின்க்கு. நிவின் வந்து ஃபோன் எடுக்கிறதே இல்லை. ஸோ இப்போது இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீ தானே கூட்டிகிட்டு வரேன்னு போனேன் நீயே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அவன் கூட ஏம்மா தனியாக அனுப்பினா இல்லை ஒன்றா கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னலாம் வந்து பசுபதி கேட்டுக்கிட்டு இருக்கவும் நீ ஏன்னா இவ்வளோ பயப்படுற அதெல்லாம் நிவின் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடப்போம்மா நீ வேற ப்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய கவலை தங்கச்சிக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது இங்கே விஜய் வந்துட்டு பரவாயில்ல நிவின்னு சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒரு காரணமாக தான் இங்கே அப்பாவும் அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது நீ வெயிலில் ரொம்ப டயர்டாக வந்திருப்ப ட்ரெயினில் ரொம்ப அசதியாக இருக்கும் இந்த ஜூஸை குடி அப்படின்னு ஜூஸில் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அதை குடிச்ச உடனே மயக்கமாயிடுறாங்க. ஸோ பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாங்க. ஸோ பசுபதி அளவுக்கு ரொம்ப கிரிமினலெல்லாம் யோசிச்சு அவரை கட்டி போட்டு குடும்பம்லாம் வந்து பண்ணலை. ஸோ பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாங்க மயக்க மருந்து கொடுத்து. ஸோ இப்போ நிவின்க்கு இங்கே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அம்மாவும்
கூப்பிட்றாங்க. பசுபதியும் ராகினியும் தான் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் இவனை காணோன்னு பயந்து போயிருப்பாரு. எடுத்து பேச வேண்டியது தானே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் எடுத்து பேசிட வேண்டியது தானா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் பேசிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போது என்ன நிவினே இன்னும் கூட்டிகிட்டு வரல, எங்கே இருக்கீங்க 2 பேரும், இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, மாமா ரொம்ப பயந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாமா கிட்ட ஃபோனை கொடுமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிவின் வந்து நினச்சிக்கிட்டு பசுபதி ஃபோனை கொடுத்த உடனே, என்ன நிவினே எங்கே என் பையன் இன்னும் நீ அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமே இருக்க, எங்கே இருக்கீங்க 2 பேரும், சீக்கிரம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா என்ன அவசரம், அவ்வளோ சீக்கிரம் நான் கூட்டிகிட்டு வந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து பேசவும், என்ன பேசுகிற நிவினே நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன் பையன் இப்போது விஜயோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிவின் சொல்லவும் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற விஜய்கிட்ட எதுக்கு என் பையனை கூட்டிகிட்டு போன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் காரணமாக தான், நீ காவேரியோட வீட்டை பறிமுதல் பண்ணி வச்சிருக்க இல்லை, அந்த வீட்டையும் அந்த வீட்டு பத்திரத்தையும் இப்போ நீ வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்கணும், அப்போ தான் உன் பையனை ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிவின் சொல்லவும், என்ன நிவின் விளையாடாத, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற நிவினே, எதுக்கு என் பையனை அங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்கவும், உன் பையன் என் பையனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. இப்போது ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உன் மாமா எதோ சொல்கிறாரு, அவனை எங்கடா கூட்டிகிட்டு போய் வச்சுருக்க, கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கியா, அவனை எதுக்குடா நீ கடத்தி கொண்டு போய் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் காரணமாக தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிடுறாங்க நிவின் வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு பசுபதியை திரும்பவும் ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. இங்கே பாரு என் பையனை விட்டு ஒழுங்காக அந்த விஜய் கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. என்ன பசுபதி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு விஜய் நக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு விஜய், எதுக்கு என் பையனை நிவின் மூலிமா நீ கடத்தி வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன உனக்கு காதுக்கு இது செவிடாயிடுச்சா, நிவின் சொல்லத்தை நீ கேட்கலையா, சாரதாத்தியோட வீட்டோட பத்திரம் இதை வந்துட்டு நீ இப்போது இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த பத்திரத்தோட எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா உன் பையன் உனக்கு இல்லை, என்ன நம்ப மாட்டியா, உனக்கு வேணா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வந்திருக்கேன் பாரு, உன் பையன் எப்படி கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அவன் பார்க்குறதுக்கு மட்டும்தான் போன மாதிரி கிடந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பத்திரம் எங்கள் கைக்கு வரலை, உண்மையிலேயே அவன் பணமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே மிரட்டிகிட்டு இருக்காரு பசுபதியை. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எங்கள் பசுபதி பயங்கரமாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை என் பையனை எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு, பையனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரம் தானே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி வந்து சொல்கிறாங்க. வேறு பசுபதி ஏதாச்சும் இதில் கோல்மால் பண்ணி போலி பத்திரம் இல்லை போலி டாக்குமெண்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணிவிட்டு எங்களை ஏமாத்தணும்னு நினச்ச உன் பையன் உனக்கு முழுசாக கிடைக்க மாட்டான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பசுபதி வந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு இல்லை நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி பயந்துடுறாங்க. இப்போது இங்கே ராகினியுமே இருந்துக்கிட்டு என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நடக்கும்னு யாரும்மா எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் பத்திரத்தை கொடுக்க போகிறதா சொல்கிறீங்க, கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்கவும், வேற வழி இல்லைம்மா, என் பையன் எனக்கு முழுசாக வேணும், உன் அண்ணனை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா, அந்த வீடு தானே போனால் போகட்டும், அந்த காவேரியை இதுக்கப்புறம் எப்படி பழி வாங்கணும் என்ன பண்ணணும்னு அடுத்து பார்த்துக்கலாமா, வீட்டு தானே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பசுபதி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ராகினியுமே இப்போது அவங்களுடைய அண்ணனுக்காக சரியான்ட்டு அமைதியாகிடுறாங்க. நிவின் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. நீ என்னம்மா பண்ணுவேன் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசுபதி அந்த பத்திரத்தை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே வரணும்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு. பத்திரத்தை நான் கொண்டு வந்துட்டேன், என் பையனை கொண்டு வாங்க, நான் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரம் முதல்ல கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான் உன் பையன் உன் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கிட்ட வந்து விஜய் சொல்லவும், என்ன சொல்கிற நீ பத்திரத்தை வாங்கிட்டு என் பையனை விடாமல் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பத்திரம் தான் எங்களுக்கு முக்கியம், உன் பையனை எங்களுக்கு முக்கியம், உன் பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நீ பத்திரத்தை கொடுத்ததுக்கப்புறமா உன் பையன் தானாக வந்து உன்கிட்ட சேருமா, முதல்ல நான் சொல்கிறத எடுத்துக்க பத்திரத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு.
அதுக்கப்புறம் பசுபதியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே குமரன் வந்து வெயிட் பண்ணுறாரு. குமரன் கிட்ட வந்து பத்திரத்தை கொடுக்க சொல்லி விஜய் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அங்கே பசுபதி இறங்கின உடனே என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ சீப்பாக என் முதுகில் குத்துறீங்களே அப்படின்னு பசுபதி வந்து சொல்லிட்டுருக்காரு. நீ மட்டும் அப்படியே நேருக்கு நேராக எங்ககிட்ட மோதனையாக்கும், நீயுமே முதுகுக்கு நேராக ஏமாற்றி தான் இந்த பத்திரத்தை நாங்கள் ஆள் இல்லாத போது திருடிட்டு போனேன், நீ எதுவும் ஓகி மாதிரி பேசுகிற பசா, உனக்கெல்லாம் இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரு நாளுக்கு மொத்தமாக கொடுக்குறேன், இப்போதைக்கு பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் எங்கே அப்படின்னு, உன் பையன் வருவாங்க கூடியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் வந்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரிஜினல் தானே அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, போலியா மட்டும் இருந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பத்திரத்தை எடுத்து நேராக விஜய் கிட்ட வந்துடுறாரு. இப்போ பசுபதி அங்கே திறன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. விஜய்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஸோ என்ன பசு பத்திரத்தை கொடுத்தாச்சா அப்படின்னு, எல்லாம் கொடுத்துட்டேன், என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரம் வந்து சேரட்டும் பார்த்துட்டதுக்கப்புறமா உன் பையனை அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ குமரன் அங்கே போயிடுறாங்க. குமரன் அங்கே போனதுக்கப்புறமா இது போலியா ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே பாரு பசு, பத்திரம் வந்துடுச்சு, இது ஒரிஜினல் தான், இங்கே பாரு, இதுக்கப்புறமும் இந்த போலியான டாக்குமெண்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி காவேரியோட அப்பா பணம் வாங்கினாரு, இந்த வீடு எனக்கு, இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு திரும்பவும் காவேரியோட அப்பாவோடைய வீட்டை பற்றி ஏதாச்சும் வச்சு பிரச்சனை பண்ணி அவங்கள மிரட்டணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க பசுபதியை. விஜய் இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என் பையனை எனக்கு ஒப்படைச்சிரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உன் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிவின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான், அவன் இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என் பையனுக்கு என்னாச்சு, என் பையனை என்ன பண்ணீங்க அப்படின்னு பதறாரு. ஒன்றும் ஆகலை, உன் பையன் மயக்கத்தில் தான் இருக்கான், நிவின் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ராகினி அவங்களோட அத்தையும் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள பசுபதி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி ஏமாத்திட்டானே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இப்போ பத்திரம் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அத்தைக்கிட்ட இந்த பத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணி கிளம்பி போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு, இவனை என்ன பண்ணுறது, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே விட்டுட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு கயிறில் வந்து கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாங்க தம்பி, என்ன 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதான் அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாரு. என்ன தம்பி சர்ப்ரைஸா, எனக்கு என்னத்துக்கு, என்னது அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாருமே வராங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கங்காவும் கேட்குறாங்க, காவேரியும் கேட்குறாங்க. டொட்டடை அப்படின்ட்டு பத்திரத்தை காட்டினோடனே என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாருங்க அத்தை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. ஸோ வாங்கி பார்த்தா வீட்டோடைய பத்திரம், இதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சார் தான் வந்துட்டு என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி பார்த்துட்டு, என்ன விஜய் வீட்டோட பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வாங்கி பார்க்குறாங்க. இந்த பத்திரம் எப்படி, இதுதான் பசுபதியோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பசுபதி கிட்டேருந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குமரன் சொல்லவும், எப்படி வாங்கினீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ பத்திரம் கிடச்சிருச்சுல அப்படின்னு இங்கே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டு பத்திரத்தை நான் திரும்பவும் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல தம்பி, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஜய் இது எப்படி நடந்துச்சு, பசுபதி கிட்டேருந்து எப்படி பத்திரத்தை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உனக்கு வேற தனியாக சொல்லுவாங்களா, அதெல்லாம் வாங்குற விதத்தில் வாங்கியாச்சு, பத்திரம் கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்களுடைய அப்பா ஞாபகமாக அந்த வீடு மட்டும்தான் இருந்துச்சு, அதை நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு இங்கே கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் மட்டும் இல்லை, இவங்க 2 பேருமே, இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இதை பண்ணோம், இவங்க 2 பேரும் எனக்கு துணையாக இருந்தாங்க, இவங்க இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் மருமகன்கள் 3 பேரும் எனக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாற செய்ய போகிறேனே தெரியல அப்படின்னு சாரதா அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டோடைய பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பசுபதியோட பையனை பசுபதி கிட்ட ஒப்படைக்க போகிறாங்களா, இல்லை இதை வச்சு விஜய் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.